ನಾವು ಸೀತಪ್ಪ ಕರ್ಕೊಂಡು சுவாமி வாடி சொல்ல உத்தரவுங்களா? சுவாமி வாடி சொல்ல உத்தரவுங்களா? சுவாமி வாடி சொல்ல உத்தரவுங்களா? கற்பக பிள்ளையரே கணபதி காப்பு செப்பன் எடுத்து வாசிக்கும் பொழுது திருவள்ளுவனை அழைக்கிறடா பெற்று வந்தாய் திருவள்ளுவ தோற்றி என்று கேட்கும் பொழுது சாமி கையுக்கு காப்பு கழுத்துக்கு மாலை இட்ட சக்தி ஏக வெற்றி போடும். வாசிக்கும் பொழுது திருவள்ளுவனை இழைத்திரடா பெற்று வந்தாய் திருவள்ளுவ தோற்றி என்று கேட்கும் பொழுது சாமி கையுக்கு காப்பு கழுத்துக்கு மாலை இட்ட சக்தி ஏகபேஸ்தி போனுடன் அம்மன் திருவேளாங்காட்டில் திருநடனமாடி எழுந்திர செய்கிறபடியினாலே திருப்பூர் மாவட்டம் தாராபுர வட்டம் கிளாங்குண்டல் கிராமம் பட்டுத்துறையில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ மகாகாளியம்மனுக்கு வைகாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தூத்தி மணல் பரப்பி தென்னம்பாளை விருச்சினத்தை ஈனாக்கடாரி ஓவாரி கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி சுத்தாங்கள் செய்து வீட்டாலை 5 வனம் பச்சரிசி உங்கள் மாவிளக்கு கிடாயுடனே அபிஷேக கட்டளை செய்த பேர்களுக்கு வட்டையில் பாலும் பொட்டியில் குழந்தையும் பொட்டியில் பாலும் குமார மக்களும் அருகது போல் வேரூனி அசையாமல் வாழ்ந்திருப்பேன் மூங்கல் போல் கிளைகளைத்து முசியாமல் வாழ்ந்திருப்பேன் கட்டிச்சோறு கட்ட வேண்டாம் கடும் பயணம் போக வேண்டாம் இது அம்மாவினுடைய உத்தரவு சாட்டு பரியனுக்கு சாட்டு தலையும் உண்டு சாராய பழமும் உண்டு இது அட்டி சொன்ன பேர்களுக்கு 12,24,000 பொன்கடனாவா அடியான் சொன்னது விண்ணப்பம். எடுத்து வாசிக்கும் பொழுது திருவள்ளுவனை இழைத்திரடா பெற்று வந்தாய் திருவள்ளுவ தோற்றி என்று கேட்கும் பொழுது சாமி கையுக்கு காப்பு கழுத்துக்கு மாலை இட்ட சக்தி ஏகவேஷ்டி பூணூலுடன் அம்மன் திருவேளாங்காட்டில் திருநடனமாடி எழுந்திர செய்கிறபடியினாலே திருப்பூர் மாவட்டம் தாராபுர வட்டம் கிளாங்குண்டல் கிராமம் பட்டுத்துறையில் எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ மகாகாளியம்மனுக்கு வைகாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தெருத்தூத்தி மணல் பரப்பி தென்னம்பாளை விருச்சுணத்தி ஈனா கிடாரி கோபாரி கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி சுத்தாங்கள் செய்து வீட்டாலை 5 வனம் பச்சரிசி பொங்கல் மாவிளக்கு கிடாயுடனே
அபிஷேக கட்டளை செய்தவர்களுக்கு வட்டலில் பாலும் பொட்டியில் குழந்தையும் பொட்டியில் பாலும் குமார மக்களும் அருகது போல் வேரூனி அசையாமல் வாழ்ந்திருப்பேர். மூங்கில் போல் கிளை கிளைத்து முசியாமல் வாழ்ந்திருப்பேர். கட்டிச்சோறு கட்ட வேண்டாம், கடும் பயணம் போக வேண்டாம், இது அம்மாவின் உத்தரவு. சாட்டு பறையனுக்கு சாட்டு தலையும் உண்டு, சாராய பணமும் உண்டு. இது அட்டி சொன்ன பேர்களுக்கு 12,24,000 முன்கடன் ஆவார். அடியேன் சொன்னது விண்ணப்பம். கற்பக பிள்ளையரே கணபதி காப்பு செப்படி எடுத்து வாசிக்கும் பொழுது திருவள்ளுவனை அழைத்திரளா பெற்று வந்தாய் திருவள்ளுவர் தோற்றி என்று கேட்கும் பொழுது சாமி கைக்கு காப்பு கழுத்துக்கு மாலை இட்ட சக்தி ஏக வேஷ்டி பூணுடன் அம்மன் திருவேளாங்காட்டில் திருநடனம் ஆடி எழுந்திர செய்கிறபடியினாலே திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கிளாங்குண்டல் கிராமம் பட்டுத்துறையில் எழுந்தரில் இருக்கும் ஸ்ரீ மகா காளியம்மனுக்கு வைகாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தூத்தி மணல் பரப்பி தென்னம்பாளை விருச்சுணத்தி ஈனா கிடாரி கோவாரி கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி சுத்தாங்கள் செய்து வீட்டாலை 5 மணம் பச்சரிசி உங்கள் மாவிளக்கு கிடாயுடனே அபிஷேக கட்டளை செய்தவர்களுக்கு வட்டலில் பாலும் பொட்டியில் குழந்தையும் பொட்டியில் பாலும் குமார மக்களும் அருகது போல் வேரூனி அசையாமல் வாழ்ந்திருப்பேர். மூங்கில் போல் கிளை இழைத்து முசியாமல் வாழ்ந்திருப்பேர். கட்டிச்சோறு கட்ட வேண்டாம், கடும் பயணம் போக வேண்டாம், இது அம்மாவின் உத்தரவு. சாட்டு பறையனுக்கு சாட்டு தலையும் உண்டு, சாராய பணமும் உண்டு. இது அட்டி சொன்ன பேர்களுக்கு 12,24,000 முன்கடன் ஆவார். அடியேன் சொன்னது விண்ணப்பம்.